இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்துட்டு எங்களுக்கு பிஎல்சி வந்து நாங்கள் அவங்க என்ன கோடிங் கொடுக்கணுமோ அந்த கோடிங் மட்டும் தான் எங்களால் டெவலப் பண்ண முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஎல்சிலேருந்தே எங்களுக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட். நீங்கள் என்ன மாதிரி கோடிங் கேட்குறீங்களோ பிஎல்சிலே ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அதனால தான் எங்கள்கிட்ட இத்தனை வேரியண்ட்டு கொண்டு வர முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஐஜெட் ப்ரீமியம் எஸ்எல்ஐ 320D இந்த மிஷினோட நேமு. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎல்சியாக இருக்கட்டும், இதில் பிஎல்சியில் இப்போ சொல்லிடுறேன். பிஎல்சியில் அதோட மிஷினோட ஃபுல் ஆப்ஷனவே கொண்டு வரது. இப்போ நீங்கள் பிஎல்சி பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து நம்ம பாயிண்ட்ஸு செட் பண்ணணும். இப்போ அப்படிலாம் கிடையாது, சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி ஒரு லேடிஸோ ஒரு சின்ன குழந்தை விட்டாலும் கூட அந்த முறுக்கோட நேமை டச் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ இந்த மிஷினில் ஃபீச்சர்ஸ் என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா, முன்னெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் வச்சுருந்தோம். இப்போ அதில் இன்னும் ஒரு வேறு மாதிரியாக ஒரு ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்திருக்கோம். பிளேட் வச்சோடனே உங்களுக்கு சென்ஸ் ஆகி அதைவே ரன் ஆகும். முன்னாடி இருக்க மிஷின்லாம் வந்துட்டு உங்களுக்கு மினிமம் 25 கிலோ தான் நீங்கள் ரன் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்க மிஷின் பார்த்தீங்கன்னா மினிமம் 25 to 50 வரைக்கும் நீங்கள் 50 கிலோ வரைக்கும் ஓட்டலாம். அதேமாரி உங்களோட பாடியோட டெக்ஸ்சர் வந்து ஃபுல்லாகவே ஹெவி பண்ணியிருக்கு. நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 15 வருஷத்துக்கு இந்த மிஷினில் எந்த ஒரு டேமேஜஸ் வராது. அதேமாரி நாங்கள் வாரண்டி வந்துட்டு 1 இயர் எலக்ட்ரிக்கலுக்கும் 5 இயர்ஸ் வந்து லீனியர் ஸ்க்ரூராடு அந்த ஸ்க்ரூராடுக்கும், அதேமாரி 2 வருஷம் மெக்கானிக்கலுக்கும் நம்ம கம்பெனி சைட்லேருந்தே உங்களுக்கு வாரண்டி எழுத்துப்பூர்வமாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காது, வாயால் தான் உங்களுக்கு வாரண்டின்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி இருக்காது. உங்களுக்கு வாரண்டி எல்லாமே லெட்டர்லேயே உங்களுக்கு சைன் பண்ணி என் சைனும் அதில் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பொருளுமே உங்களுக்கு உடனே ரீப்ளேஸ்மெண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதே பொருளை நீங்கள் சரி பண்ணி போடுறதுக்கு இங்கே வேலைக்கு இருக்காது. வாரண்டிக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, ஏன்னா நானும் ஒரு இடத்துல தான் வாங்குகிறேன், மார்க்கெட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் டெக்ஸை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎல்சி பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாலியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இட்டாலியை நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இருக்கிறதுலே மோஸ்ட்டில் டெக்னாலஜியில் இட்டாலி வந்து நல்ல ஒரு தைவானாக இருக்கட்டும், இட்டாலியாக இருக்கட்டும், நம்ம தைவானும் இட்டாலி தான் மேக்ஸிமம் வந்து மெட்டீரியல்ஸை வந்து வாங்குகிறோம். குவாலிட்டியில் அவங்கள அடிச்சுக்கிற முடியாது, டெக்னாலஜிலேயும் அவங்கள அடிச்சுக்கிற முடியாது. இப்போ இதெல்லாம் வந்து நிறைய டெக்னாலஜி இதுக்குள்ளே இருக்குது. இப்போ முன்னால் வந்து 4 ஆக்சிஸ் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். இன்றைக்கி 12 ஆக்சிஸ் வரைக்கும் ரன் பண்ணலாம் ஒரு பிஎல்சிலேயும். ஏன்னா கஸ்டமர் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஒரு முறுக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 கிராமில் செட் பண்ணோம்னா 4 கிராமில் நம்மளுக்கு முறுக்கு வரணுன்றதுக்காண்டி முன்னாடி இருக்க பிஎல்சிலாம் சப்போர்ட் பண்ணது. சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு முறுக்கு 5 கிராம் வரும், ஒரு முறுக்கு 6 கிராம் வரும். இன்றைக்கி அப்படி இல்லை, ஒரே கண்ட்ரோல். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பேட்டர் இருக்குது. அதை ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கேல் பேட்டர் வச்சுருக்கோம். அந்த கிராமை வந்து ஒரே மாதிரி லெவலிங்காக வச்சுக்கிறோம். மேலே என்ன ப்ரொடக்ஷன் இருக்கோ அதேமாதிரி கீழே வந்துட்டு அதே அளவுக்கு உங்களுக்கு ஒரே ஈக்குவல் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு அப்படியே இருக்கும். மற்றபடி நம்ம ஹைட்ராலிக்கு 2 HP சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம், சொல்லாடு யூஸ் பண்ணுறோம். மினிமம் இதுக்கு வந்து ஒரு 26 ஆயில் வாங்கணும் கஸ்டமர் தான். ஏன்னா இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டிங்கு நம்மளுக்கு அலோவில் கிடையாது. அதனால் மிஷினில் அதோட காஸ்ட்டை நாங்கள் ஏற்றாமல் அதை வந்து நீங்கள் கஸ்டமரே வாங்க சொல்லிடுவோம். ஏன்னா இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டில் அது அலோடு கிடையாது. ஏன்னா அது ஒரு ஃபயர் சேஃப்டி காண்டி அது பார்ப்பாங்க. அதனால் ஆயில் பூராமே கஸ்டமர் தான் வாங்கணும். ஒரு 26 லிட்டர் ஆயில் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் to 4 இயர்ஸ் வந்து நீங்கள் அந்த ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. திரும்ப எங்கள் சர்வீஸ் டீமே உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த டைம் வரையில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு ஆயில் சேஞ்சஸ் பண்ணணும், வேறு எதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு எங்கள் சர்வீஸ் டீமை உங்களுக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடிலாம் வந்துட்டு XY ஸ்டெப்பர் மோட்டரில் நாங்கள் ஸ்டெப்பர் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதில் மினிமம் ஆக்சிஸ் ரொம்ப லோ கரண்ட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நிறைய வோல்டேஜ் எடுக்காது. அதனால் கரண்ட்டையும் நம்ம மிச்சம் பண்ணோம்னா நம்மளுக்கு அது ஒரு லாபம் தானே. அதனால் எங்கெங்கெல்லாம் மோட்டர்லாம் வந்து நம்மளுக்கு தேவையான யூஸை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தப்புறம் ஸ்டெப்பராக ஆக்கியிருக்கோம். நீங்கள் மற்ற எல்லா இடமே உங்களுக்கு பார்த்து நல்லாவே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டீலு. நல்லாவே உங்களுக்கு ஒரு ஜென்னுவல் லுக்கு, ஒரு அழகு கிடைக்குதா. முன்னாடி இருக்கிற மிஷினை காட்டிலையும் ஒரு ராயல் லுக்கு கிடைக்கிது. எனக்கே என் மிஷின் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது முன்னாடியே செஞ்சுருக்கலாமோன்ற ஒரு ஃபீலாக இருக்குது. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு அப்டேட்டு அந்த மிஷின். இந்த மிஷின் வந்துட்டு ஐஜெட் ப்ரீமியம் சூப்பர் பவர் SLI 320D. இது பார்த்தீங்கன்னா இதே தான், சேம் ஆப்ஷன்ஸ் தான் இதில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டிஸ்ட் அட்டாச்சு வரும். நீங்கள் இன்னும் வேணும்னா ஃபியூச்சரில் வேணும்னாலும் இன்டர்நெட் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அதேமாரி ரோபோட்டிக் அட்டாச் பண்ணிக்கலாம், கன்வேர் அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மிஷின் வாங்கிட்டாலே அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு வேறு இன்னொரு மிஷின் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஒரு பிஎல்சிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எண்டே கிடையாது இந்த மிஷினுக்கு. இப்போ நீங்கள் என்கிட்ட இருக்க அந்த 5.5 லட்ச ரூபா மிஷினாக இருக்கட்டும், அதுக்கடுத்து லோயர் எண்டு எக்கனாமிக் மாடலாக இருக்கட்டும், ஐஜெட் மிஷினாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியாது. இந்த மிஷின் நம்மளுக்கு வந்து எப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம ஃபியூச்சரில் இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி 100 கிலோ போதும்னாலும் இதில் ஓட்டலாம், 300 கிலோ வேணும்னாலும் இதில் ஓட்டலாம். ஃபியூச்சரில் எனக்கு முறுக்கு எடுத்து அடிக்கிறப்பல எனக்கு ரோபோட்டிக் வேணும்னாலும் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு கன்வேர் வேணும்னாலும் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் என்ன இது பண்ணாலும் உங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பிஎல்சிலே சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதேன். முன்னாடிலாம் வந்துட்டு அவங்க என்ன கோடிங் கொடுக்குறாங்களோ அந்த கோடிங்குள்ளே மட்டும்தான் நாங்கள் டெவலப் பண்ண முடியும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டிசைனாக நீங்கள் லட்சக்கணக்கான டிசைன் கூட கொண்டு வரலாம். நீங்கள் முறுக்காக நாங்கள் 50 வகையான முறுக்கு வச்சுருக்கோம். ஆனால் டிசைனாக நம்ம என்ன டிசைன் வேணாலும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டிசைன் புதுசு புதுசாக போடுவாங்க. புதுசாக கோடிங் டெவலப் பண்ணி புதுசாக ஒரு முறுக்கு கொண்டு வருவாங்க. கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வடிவத்தில் வேணும்ப்பா, ஏன்னா கையால் எப்படி வேணாலும் சுற்றலாம். அது மாதிரி மிஷின்லேயும் நீங்கள் எந்த டிசைனை நோக்கி வேணாலும் ரன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இந்த மிஷினோட அமைப்பேவும். நீங்கள் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இந்த டிஸ்ட் அட்டாச் மட்டும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வீடியோவிலே இதில் எக்ஸ்ட்ரா அதில் காட்டிலையும் நீங்கள் ஒரு 1 லேக் இதுக்கு சேர்த்து கொடுக்கும்போது இந்த டிஸ்ட்டுக்குரிய கீர் செட்டு, அதேமாதிரி கீர் பாக்ஸு, அதுக்குரிய பவர் பேக்கு, அதுக்குரிய கண்ட்ரோல் பிஎல்சி எல்லாமே இல்லை அட்டாச் பண்ணுறேன். அதுலேருந்து அந்த பொருள் மட்டும்தான் ஆட் பண்ணி இதிலே வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அதனால் அதுக்கு வேறு அதே மிஷின் தான். இதை எடுத்துகிட்டு எனக்கு டிஸ்ட் அட்டாச் தேவையில்லைப்பாண்டா நீங்கள் எப்பயும் போல் ஐஜெட் ப்ரீமியம் SLI 320D எடுக்கலாம். இல்லை எனக்கு டிஸ்ட் அட்டாச்சோடு வேணும்னா ஐஜெட் ப்ரீமியம் சூப்பர் பவர் 320D எடுக்கலாம். எனக்கு எது வேணும்னாலும் ஃபியூச்சரில் எனக்கு வேணும்னாலும் அதில் அப்டேட்டும் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் மிஷினை டெவலப் பண்ணும்போதே அதை பண்ணி வச்சுருக்கோம். அது ஏன்னா கஸ்டமர் சில பேர் வந்து நார்மல் முறுக்கு ஓட்டிக்கிட்டே ஃபியூச்சரில் எனக்கு டிஸ்ட்டு அட்டாச் வேணும்னா அதில் இப்போயே நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். நீங்கள் அன்றைக்கி ஒரு 5 to 10 டேஸில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் மினிமம் இங்கே வந்து தான் ரெடி பண்ணல, அங்கே வச்சு ரெடி பண்ணுவோம். அதுக்குரிய சார்ஜஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லோயர் எண்ட் பார்த்தோம். இந்த மிஷினோட நேம் வந்துட்டு ஐஜெட் ப்ரீமியம் கிராண்டு 440D. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மணிக்கு வந்து 25 to 50 கிலோ தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 to 100 கிலோ வரைக்கும் ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம ஏற்கனவே பண்ணிக்கிற மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் சைஸை மட்டும் நாங்கள் ஹெவியாக பண்ணியிருக்கோம். ஒரே டைமில் 15 kVT உங்களுக்கு ரன் ஆகும். அதனால் டிஸ்ட்டு முறுக்கு மேக்ஸிமம் இது வாங்குகிற அதிகபட்ச பேர் வந்து டிஸ்ட்டு முறுக்கு வாங்குறவங்க தான் இது அதிகமாக வாங்குறாங்க. ஏன்னா அதில் நிறையா ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும் வேணும்ன்றக்காண்டி இந்த மிஷின் வாங்குறாங்க. இதில் ஆனால் என்ன நல்ல ஒரு பெனிஃபிட்னா மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த மிஷின் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டு, சூப்பர் சப்போர்ட் கிடைக்கும்.